தொடரும் ரேஷன் கடைகளில் புதிய முயற்சிகள். இனி பொருட்களை வாங்க ரேஷன் கடைகளில் கியூவில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று தமிழக முதல்வர் உறுதியளித்துள்ளார். வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் புதிய முயற்சி. வீடுகளுக்கே ரேஷன் பொருட்கள். ஜூலை 1 முதல் இனி ரேஷன் கடைக்கு அலைய வேண்டிய வேலை தேவையில்லை. தமிழக அரசு ரேஷன் பொருட்கள் விநியோகத்தில் புதிய மாற்றத்தை கொண்டு வரும் வகையில் வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் ஜூலை 1 முதல் சோதனை அடிப்படையில் 10 மாவட்டங்களில் தொடங்க உள்ளது. முதற்கட்டமாக 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு இது அமல்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் சுமார் 2.25 கோடி குடும்ப அட்டைகள் செயல்பாட்டில் உள்ளன. இதன் மூலம் 6.92 கோடி மக்கள் பயனடைகின்றனர். தமிழ்நாடு அரசின் பொது விநியோக திட்டம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் முக்கிய திட்டமாக நிகழ்கிறது. மாநிலம் முழுவதும் 34,773 நியாய விலைக் கடைகள் இயங்கி வருகின்றன. இவை அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு, பாமாயில், மண்ணெண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்குகின்றன. ஏன் இந்த புதிய திட்டம்? வயதான குடிமக்கள், நடக்க இயலாதவர்கள் மற்றும் ஆதரவு இல்லாதோர் இவர்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்குவதில் சிரமம் அனுபவிக்கின்றனர். இவர்களுக்கு உதவுவதற்காக அரசு வீட்டிற்கே ரேஷன் பொருட்கள் கொண்டு சென்று வழங்கும் திட்டத்தை திட்டமிட்டுள்ளது. முதல் கட்டம் 10 மாவட்டங்கள். இத்திட்டம் ஜூலை 1 முதல் 2025 முதல் பின்வரும் 10 மாவட்டங்களில் சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட உள்ளது. சென்னை, ராணிப்பேட்டை, ஈரோடு, தருமபுரி, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, சிவகங்கை, திண்டுக்கல், நீலகிரி, கடலூர். அரசு சார்பில் சிறிய வாகனங்கள் அல்லது லாரிகள் மூலமாக ரேஷன் பொருட்கள் வீட்டிற்கு கொண்டு செல்லப்படும். பயனாளியின் ஆதார் விவரங்கள் மற்றும் விழிரேகை சரிபார்த்த பின்னரே பொருட்கள் வழங்கப்படும். இந்த சேவை முதற்கட்டமாக 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மட்டுமே. எதிர்கால திட்டம் என்னவென்றால், சோதனை நடவடிக்கைகளுக்கு பிறகு இந்த திட்டம் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வீடு தேடி வரும் ரேஷன் விநியோகம் என்பது முதியோர்களுக்கு ஏற்ப திட்டமிடப்பட்ட சமூக நலத்திட்டமாகும். உணவு பாதுகாப்பையும் செல்வதற்கு இயல்பாக மக்களின் அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யும். இந்த முயற்சி தமிழக அரசு மக்களுக்காக எடுத்து வைத்துள்ள முக்கியமான ஒரு புதிய படியாக கருதப்படுகிறது. இந்நிலையில்தான் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் இனி ரேஷன் கடைகளில் சென்று கியூவில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று தமிழக முதலமைச்சர் கூறியுள்ளார். இது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்று நடைமுறையில் செயல்படும் போதுதான் தெரியும். காத்திருந்து காணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கை தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.